அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டே சார். நல்லா என்ன தெரியும் உங்களுக்கு? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பர்சனலா நான் சொல்றேன். போற போக்கெல்லாம் ஏன்டா நீ பேசிட்டு போயிடாதீங்க. சொம்பு இல்ல கொடம்ன்றீங்க. நீங்க நடுவுல ஒரு நெறியாளுகை சார், நெறியாளர் சார். நெறிய ஆளுகை உங்களுக்கு கொடுத்தாங்க. நானும் படிக்கிற பத்திரிக்கை தான் சார். அது பார்வை மாதேஷ் படிக்கிற தினமலர் நான் விளம்பரம் போட சொல்றேன். இல்லங்க உங்களுக்கு பாக்குறாங்க இல்ல. சொல்லுங்க, நீங்க தைரியமான ஆளு சொல்லுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ பையன் சார் இந்த பால்சாமி. விஜயனுடைய அரசியல் ஒரு தெளிவான அரசியல். அதே போல யாரை எதிர்க்கணும், என்ன அரசியல் பண்ணணும்ன்ற ஒரு திட்டம் இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா? அவர் பேசுறதெல்லாம் வச்சு தெளிவு இருக்குது, திட்டமிடல் இருக்குது, அதுல சரியா பயணிக்கிறாரு. வா மைக்கேல் வந்துட்டு இல்ல, உன்ன மாதிரி ரொம்ப பேர் லட்சியத்தோடு அங்கே வந்திருக்காங்க தெரியுமில்ல. வெல்கம். பிஜேபி திட்டினா ஈஸி. பிஜேபி திட்டுறாரா? திட்டலையா? எங்க திட்டுறாரு? மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? புதுசா வந்த விஜய் வரைக்குமே பாசிசம்ட்டாரு சார். பிஜேபி திட்டுறாரா? எங்க திட்டுறாரு? புதுசா வந்த விஜய் வரைக்குமே பாசிசம்ட்டாரு சார். பிஜேபி திட்டுறாரா? எங்க திட்டுறாரு? என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? புதுசா வந்த விஜய் வரைக்குமே பாசிசம்ட்டாரு சார். அவர் என்னன்னு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. விஜய் தான் சொல்லணும் பாசிசம் நான் சொன்னாரு. சொல்லுங்க, எது பாசிசம் சொல்லுங்க. அதுதான் சொல்லல அவரு. எது சொல்லுங்க? சொல்லல. அவர் திமுக சொல்லட்டும். அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. நானா? என்ன கொடுத்துற நீ? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது மனிதாபிமானம் தான் மாப்ள. அப்படியா? ஏங்க ஏதா தெரிஞ்சா இல்ல எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? ஒண்ணும் தெரியாது மண்ணு. நான் விஜய்க்கு வரேன் சார். விஜய் வந்து உண்மையிலேயே பிஜேபி எதிர்க்கிறாரா? அவர் சொன்ன அந்த கொள்கை எதிரி அடி வயித்துல இருந்து எதிர்க்கிறார். திமுகவுக்கு குறைவில்லாம இல்ல, எங்க திமுக எதிர்க்கிறது தான் பிஜேபி எதிர்ப்பு. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் திரு ஏவா வேலு உள்ளிட்ட பல்வேறு சீனியர் அமைச்சர்களும் பங்கேற்று, அதாவது சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு அந்த தேநீர் விருந்துல அவங்க பங்கு பெற்றதுதான் கூட்டணி கட்சியினரை எக்கச்சக்கமா கொதிப்படைய வச்சிருக்குங்க. இப்படிதான் நீங்க எதிர்ப்பீங்களா? இரட்டை நிலைப்பாடா இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. விஜய் எங்க பிஜேபி எதிர்க்கிறாரு? பிஜேபின்னு சொல்றாரா? அமித்ஷா அங்கிள், மோடி அங்கிள்னு சொல்றாரா? பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற கொத்தடிமை மாதேஷை. தமிழ்நாட்டுல பிரதான எதிர்ப்பு அரசியலே பிஜேபி சார். அத விஜய் பேசவே மாட்டேன்றாரே சார். ஏங்க இந்த சின்ன புள்ள விளையாட்டுக்குலாம் நான் வரல சார். இது சின்ன அவர் புள்ள பிள்ளையார் விளையாட்டு சொல்லி போட்டார், நான் வரலீங்க. நீங்க விளையாண்டுக்கங்க. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றானே என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. நான் பிள்ளையார் சொல்லி போட்டாரா? புலிச்சார். அவர் வந்து ஒன்றிய அரசுட்டாரு, பாஜக அரசுட்டாரு, மோடி அங்கிள் சொல்லிட்டாரு. வேற என்ன உங்களுக்கு? என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். மோடி பேரை சொல்லியா? பாஜக பேர் இது பேரை சொல்லணும் சொல்ல. திரு விஜய் பேரை சொல்லவே இல்லை திரு ஸ்டாலின் அசம்பிளில பேசும்போது. வாயில புண்ணா மௌன விரதமா? அந்த கட்சி தலைவர் அந்த அனுமதி கேட்ட கட்சி அப்படின்றாரு. ஏன் தாவேக்கான்னு சொல்ல, விஜய் சொல்ல? தனக்கு நிகரான எதிரியே தான் பேசுவாரு சார் அவரு. சபாஷ், நம்ம இயக்கத்துல என்னை விட நீ நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்க. இப்ப ஒத்துக்கிற நீ நம்ம ஆளுன்னு. அப்ப விஜய் வந்து தனக்கு நிகரான எதிரி மோடி இல்ல நினைச்சாரோ? ஓ அப்படியா? தெரியல, அப்படி நினைச்சாரோ என்னமோ. நக்கல்யா அவனுக்கு. ரெண்டு எதிரி, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி. அரசியல் எதிரிய தீய சக்தி திமுகன்ற வரைக்கும் உச்சரிக்கிறார். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி. ஸ்டாலின் அங்கிள், மை டியர் அங்கிள். சார் முதல்ல அவர் பிஜேபியை எதிர்க்கல சார். என்ன சார் எதிர்த்தாரு? உங்களுக்கு வைத்தறிச்சல். என்னன்னாச்சு? எல்லாம் கை விட்டாங்கப்பானே. கை விட்டுட்டாங்களா? பெரிய கொடிய நோயா? என்ன வைத்தறிச்சல்? பிஜேபி வந்து எதிர்க்க மாட்டாங்களே, பிஜேபி வளர்ந்துருமோன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு நல்ல ராசி இருக்கு. நான் இத்தனை வருஷம் உங்களோட பலன் என்ன கண்டுபிடிச்சேன்னு. நீங்க எதெல்லாம் நடந்துக்கூடாது நினைக்கணும், நடக்குது. நான் வந்து வெல்கம் பண்ண. அதனால வந்து நீங்க மாதேஷ் வந்து தொடர்ந்து இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய வேண்டுகோள், தனிப்பட்ட வேண்டுகோள். அது நடந்துகிட்டே வருது. தமிழ்நாட்டுல பிரதான எதிர்ப்பு அரசியலே பிஜேபி சார். அத விஜய் பேசவே மாட்டேன்றாரே சார். நிறைய பேசுறாரு. உங்களுக்கு வைத்தறிச்சல் நீங்க அவர்கிட்ட போய் அழுதுங்க. இல்ல வரல, பெருசா இல்ல. இன்னும் கமான் கமான் பெட்டரா சொல்லிக்கங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல்.
என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? ஆணவ படுகொலை பத்தி டிஎம்கே பேசியிருக்கா? இல்ல. ஆணவ படுகொலை தடுத்திருக்கா? தனி சட்டம் கொண்டு வரதுக்கான வேலைகள்ல இருக்காங்க. ஆணவ படுகொலை நடந்தா தூக்கு தண்டனை போட்டுருவீங்களா? அது ஏற்கனவே இருக்கு. கொலை பண்ணா தூக்கு தண்டனை ஏற்கனவே இருக்குல்ல. நான் ஆணவ படுகொலைக்கு 2 தடவை தூக்குல போடுவீங்களா? நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். கொலை பண்ணிட்டான், கொலை பண்ணா ஏற்கனவே மரண தண்டனை, அப்புறம் ஆணவ படுகொலைக்கு ஒரு மரண தண்டனை, டபுள் மரண தண்டனை தலையில கொடி தொங்க விடுவீங்களா? வேங்கவேல் சம்பவத்தோட இறுதி நிலைமை நீங்க ஏத்துக்கிறீங்களா? யார் அண்ணன் விடுதலை சிறுத்தை நீங்க விட்டுருங்க. வேங்கவேல் சம்பவத்துல இன்னைக்கு தமிழர் நிலைப்பாடு விடுதலை சிறுத்தை ஏற்கும் சொல்லுங்க. லாரியில ரெட்டை டயர் இருக்கும்ல, அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிப்போச்சு என் கதை. காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டாருங்க. காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சிருக்கு? தமிழ்நாட்டு நடக்கிற காமராஜ் ஆட்சி சொல்லிட்டு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிருவேன். ரைட் சார். தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்றீங்க, நடப்பது காமராஜர் ஆட்சின்றீங்க. நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க? வலக்கையாலையா சாப்பிடுறீங்க? உங்கள்ட்ட கேட்கிறேன், தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இந்தியால இருந்து வெக்கமா இருக்கு. பீகாரை பிடிச்சிட்டோம், அடுத்து வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு. அமித்ஷா ஏன் அமித்ஷாவுக்கு பதில் சொல்ல விஜய்? அவர் ஹிந்தி தெரியாதா இருக்கும். எனக்கு வாய்க்கு வந்தாலும் என்கிட்ட பேசக்கூடாது. மாதேஷ் திமுக உறுப்பினர். யாரு? நான் இல்லையே. நான் சொல்றேன் இல்ல, நான் சொல்றேன் திமுகவுடைய கொள்கை அடிப்படை உறுப்பினர் நீங்க. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பர்சனலா நான் சொல்றேன். போற போக்கெல்லாம் என்கிட்ட நீ பேசிட்டு போயிடாதீங்க. நீங்க என்ன பத்திரிக்கை சொல்லவா? என்னனாலும் பேசுறீங்களா? நெவர் ட்ரை திஸ் வித் மீ. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. நீங்க திமுக ஆதரிக்கிறீங்க, சொம்பு இல்ல குடம்ன்றீங்க. நீங்களா நடுநிலையாளர். நான் குடம்லாம் சொல்றேன். நீங்களா நடுநிலையாளர். என்ன மக்கள் கருத்தை தான் நான் கேள்வியா வைக்கிறேன். நீங்க யாருக்கு ரெப்ரசன்ட்? ஆமா, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? நான் மக்களின் கேள்விகளை வைக்கக்கூடிய ஒரு நெறியாளுகை சார். நெறியாளர் சார். உங்க நெறிய ஆளுகை உங்களுக்கு கொடுத்தாங்களான்ற மாதேஷ் எங்களுக்கு நெறிய ஆளுட்டு வாங்க கொடுத்தாங்களா? நானும் படிக்கிற பத்திரிக்கை தான் சார். அது என்ன பார்வை இருக்கு? மாதேஷ் படிக்கிற தினமலர் நான் விளம்பரம் போட சொல்றேன். திமுக காரர நீங்களே திமுக இல்லன்னு சொல்றீங்க. நான் திமுக காரன் இல்ல சார். அப்புறம் நான் திமுக காரன் என்ன குடியரசா ஒத்துட்டு இருக்கான், தெளிவா இருந்திருக்கேன்னு அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. மாதேஷ 2 கேள்வி சொல்லுங்க. பிஜேபி டிஎம்கே விட இந்த பாயிண்ட்ல எனக்கு ஆலசா சொல்லுங்க. இருக்கு சார். எனக்கு சொல்லுங்க. உங்க பாக்குறாங்கல்ல, சொல்லுங்க. நீங்க தைரியமான ஆளச்ச சொல்லுங்க. சாம்பார் ஆப் எனக்கு. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமா மீதுரே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.